அன்பும், பண்பும், அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே! நான் தான் உங்க அட்லாண்ட கணேஷ். வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. கதையோட டைட்டில் "சாக்கிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது". நல்லா கேட்டுங்க. சாக்கிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது. கொஞ்சம் நீளமான டைட்டில். ஆனா ரொம்ப சுருக்கமான கதை. கதையை கேளுங்க, ரசியுங்க. ஓகே. கதிரவன் இந்த வயசுல இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாருன்னு அவருடைய பையனும் மருமகளும் அந்த குடும்பமே எதிர்பார்க்கவே இல்லை. கதிரவன் ஒரு நல்ல மனுஷன். ஆனா பக்கத்து விட்டு 14-15 வயசு பொண்ணு, ஒரு வெள்ளைக்கார பொண்ணு, அவரை பத்தி பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருச்சு வீட்டில். ஒரு பேட் மேன், யூசிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேட் வேர்ட்ஸ் அண்ட் ஹீஸ் ட்ரைங் டு பிரெயின் வாஷ் மீ அண்ட் ஆஃப்டன் ஹீஸ் ஹக்கிங் மீ அப்படிலாம் சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் சொன்ன உடனே அவங்க வீட்டில் ஷாக்குடு. என்ன பண்ணுவாங்க, வெள்ளைக்காரங்க பக்கத்து வீடு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸு என்கொயரிக்காக வந்துடுச்சு வீட்டுக்கு. அண்டு நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. கதிரவன் பாவம் அந்த காலத்து மனுஷன், ஒரு வில்லேஜ் கம் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் வளர்ந்தவர். அண்டு வத்தலக்குண்டு ஊரில் அவருக்கு ஒன்றும் பெரிய படிப்பு கிடிப்புலாம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு இங்கிலீஷு எல்லாம் நல்லா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவார், பேசுவார். பார்க்குறதுக்கு நல்லா இருப்பார், சிரிக்க சிரிக்க பேசுவார். கிட்டத்தட்ட 60-63 வயசு. அண்டு முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு. அமெரிக்காவுக்கு வந்துட்டு அவருக்கு பேச்சு துணைக்கலாம் அங்கே ஆள் இல்லை, வைக்கல போல். ஆனால் பக்கத்து வீட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க அந்த வெள்ளைக்கார தம்பதிகள். இவங்க பையனும் மருமகளும் ஒரு குழந்தையும் பேர பையனும் அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பெண் குழந்தை, ஒரு 14-15 வயசு குழந்தை, இந்த வீட்டில் நிறையா டயத்தை ஸ்பெண்ட் பண்ணும். அண்டு இங்கே இருக்கிற இந்தியன் ஃபுட்டு கிட்ட அதெல்லாம் நிறையா சாப்பிடும். அதுவும் எஸ்பெஷலி பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட கொடுக்குற சப்ஜி எல்லாம் வெளுத்து கட்டும். நல்ல கொழு கொழு கன்றின் தாயின்னு இருக்கும் அந்த பொண்ணு. 14-15 வயசு பொண்ணு. அண்டு நல்ல ஸ்போர்ட்ஸு கிட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. பார்க்குறதுக்கும் பளிச்சுன்னு இருக்கும், விளையாடுன்னு அழகான ப்ளூ நிற கண்கள். அண்டு அந்த வளர்ச்சிக்கே உரிய அழகெல்லாம் இருக்குது அதுக்கு. அண்ட் அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா பிகாஸ் அவங்க அப்பா கதிரவன் அப்பழுக்கில்லாத ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு அவப்பெயரானுட்டு, என்னடா இது, அம்மா போய் ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ இந்த மனுஷனுக்கு ஏதாவது சபலம் வந்துருச்சா, என்ன அநியாயமாக இருக்கு. அங்கேயே ஊர்லேயே ஒரு 2ஆம் கல்யாணம் பண்ணினா கூட ஓகே, நம்ம என்ன இதுக்கு வேணா நான் சொல்ல போகிறோம். இங்கே ஒரு 14 வயசு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஏதோ என்ன பண்ணாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, அதே நேரத்தில் கோபம் குப்பளிக்க, இந்த வயசில் 62-63 வயசில் அப்பா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாரு, ச்சே என்ன அசிங்கம் இது அப்படின்னு. அதே மாதிரி மாமனார் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருந்த மருமகளுக்கு இவரும் இந்த மாதிரி டைப்பா அப்படின்னு ஹஸ்பண்ட்ட பொறுமை. ஹஸ்பண்ட் இல்லை, எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, அவருக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பேரும் கிடையாது, எல்லார்கிட்டையும் ஜாலியாக சிரிச்சு கிரிச்சு பேசுவாரே தவிர இந்த மாதிரி ஒரு தவறு அவர் பண்ணதான் என் காதில் விழுந்ததே இல்லை. அம்மா கூட ரொம்ப பெருமை, இந்த மாதிரி ஏகப்பத்தினி விரதண்டா அவங்க அப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படின்னு நான் சொல்ல, பாருங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு இருக்கிறவங்க தான் மனசில் 1000 வக்கரத்தை வச்சுட்டு இருப்பாங்க. சே, இந்த 14-15 வயசு பொண்ணுகிட்ட போய் என்னத்தையோ தப்பாக பிஹேவ் பண்ணிட்டார் பாருங்க இவர்னு சொல்லி, அதுக்குள்ளே போலீஸ்காரங்க அவரை என்கொயர் பண்ணோம். நான் கொஞ்சம் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனோன்னு சொல்ல, இந்த சப்டிவிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடு இருக்குது. அதில் நிறைய பேர் தெரிஞ்சவங்க. இவன் எல்லா வெள்ளைக்காரங்க அவங்கள்ட்டலாம் சகஜமாக பழகிறவன். இந்தியன்ஸே ஒரு 20 ஃபேமிலி இருக்காங்க. அண்டு ரொம்ப அவமானமாக போச்சு, அசிங்கமாக போச்சு. என்னடா இது, எதுக்கு போலீஸ் இங்கே நம்ம இவர் கதிரவனை கூப்பிட்டு போகிறாங்க, சுரேஷோட அப்பாவை அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே க்யூரியாசிட்டி. அண்டு அவங்க ரொம்ப நல்லவங்க, பக்கத்து வீட்டில் ஒன்றும் சொல்லலை. பட் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் வச்சு அவங்க பயந்து போயிட்டு போலீஸை கூப்பிட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமாக அந்த ஆளுடைய இதெல்லாம் பார்க்குற போது ஒருவேளை தப்பு பண்ணியிருப்போமோன்னு அவங்களுக்கு கூட தோணிச்சு. ஆனால் இவங்களால ஒன்றும் புரியல. பொண்ணு சொல்கிறது தானே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை, அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். அதாவது இந்த கதையுடைய டைட்டில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் இந்த கதையுடைய டைட்டில். நல்லா கேட்டுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கதிரவனை போலீஸ்காரங்க அவங்க காரில் கையில் விலங்க போட்டு இந்த ஊர் வழக்கப்படி கூட்டு போயிட்டாங்க. ரெண்டு பின்னாடியே பறந்தடிச்சு ஓடுறாரு பையன். அவருடைய ஒய்ஃபு மருமக அழுகுறா வீட்டில். சரி நீ வீட்டிலே இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் போக, போலீஸ் ஸ்டேஷனில் அவர்கிட்டே வரக்கூடாது, நீ உட்காரு, நாங்கள் அவர் கேள்வியெல்லாம் கேட்கணும், என்கொயரி பண்ணணும். இல்லை, அவர் இங்கிலீஷ் ரொம்ப ஓஹோன்னு பேச மாட்டார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், கவலைப்படாதுன்னு சொல்லி எங்ககிட்ட டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, தேவைப்பட்டால் நாங்கள் வாங்கிக்கிறோம், பட் ஓரளவுக்கு அவர் எல்லாம் பதில் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இவர் பாட்டுக்கு பாவம் பையன் சுரேஷ் ஓரமாக போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே நின்றுட்டுருக்காரு. உள்ள என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு. கதிரவன் ஊரில் ஒரு நல்ல மனிதர், எல்லாருக்கும் பிடித்த மனிதர். ஒய்ஃபும் அவரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவருடைய பொண்ணு ஒரு 6-7 வயசில் பாவம் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஆசையாக புது சைக்கிளை வாங்கி இவர் கொடுக்க, அங்கேயும் இங்கேயும் வத்தல குண்டில் ஓட்டிகிட்டு போக, அந்த பொண்ணு மலைச்சரிவில், அதாவது கொடைக்கானலுக்கு போகிற வழி தானே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சைடில் ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகி கொஞ்சம் மேலேருந்து கீழே ஒரு 20 அடி பள்ளத்தில் விழ பயங்கரமாக அடிபட்டு ஹெட் இன்ஜுரியில் ஆகி 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்துடுச்சு. ரொம்ப பிடிச்ச பெண் குழந்தைன்னு அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் அது ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அப்போது நம்ம சுரேஷுக்கு 1 வயசோ 2 வயசோ தான். பட் அவங்க என்ன செய்கிறதுன்னு செய்யாமல் அந்த கவலையை அவங்களால மறக்கவே முடியல. அவ்வளோ அழகான நல்ல பொண்ணு, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தது. எல்லாருக்கும் ஒரே வருத்தம், ஸ்கூல்லாம் வாத்தியாரெலாம் வந்துட்டாங்க, ஐயோ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. பட் விதி வலியுது. கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால் இவர்கிட்டேருந்து எதை பறிக்கணும்னு நினைச்சாலும் கடவுள் பறிச்சிருவார். இந்த பெண்ணை பறித்து விட்டார், மூத்த பொண்ணை. இப்போது சரி ரைட் ஓகே, என்ன பண்ண முடியும்னு மனசை தேர்த்திக்கிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் இந்த பையனை நல்லபடியாக வளர்க்குறதுக்குள்ள எல்லா வழியும் பண்ணி அவர் சகஜ நிலைமைக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. பாவம் அம்மாக்காரிக்கு எப்போ நினச்சாலும் அப்படியே வயிறை கலக்கும், பெசையும். ஐயோ அவ்வளோ நல்ல பொண்ணு, என்ன இருந்தாலும் நம்ம குழந்தை போயிடுச்சேன்னு. அதுக்கப்புறமா அப்படியே அவங்களும் தேறிகிரி ஒரு மாதிரி சுரேஷை நல்லபடியாக வளர்த்து அவனும் நல்லா படித்து இன்ஜினியரிங்லாம் முடித்து அமெரிக்காவில் செட்டில் ஆகி அப்பா அம்மா மேலே ரொம்ப பிரியம், உயிராக தான் இருந்தான். அண்ட் அப்படிப்பட்டவனுக்கு அப்பாவுடைய நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு. அவனுக்கு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவான். அவன் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் அவங்களெலாம் டிஸ்கிரிமினேட்லாம் பண்ண மாட்டான். அண்டு வெள்ளைக்காரங்க, மெக்சிகன்ஸு, இவங்க யாராக இருந்தாலும் மனிதருக்கு மனிதர் அப்படிங்கிற ஒரு பண்பாடோட அழகாக நல்லபடியாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அப்பா ஆசைப்பட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்ற, அடவிடப்பா நம்ம அமெரிக்காவுக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்ல, இல்லை பேர குழந்தைக்கெல்லாம் நீங்கள் நிறைய பழகணும், ஒரு 6 மாதம் இருங்க, முடிஞ்சால் க்ரீன் கார்டு கூட ப்ராசஸ் பண்ணுறோம்லாம் சொல்ல. அதெல்லாம் பண்ணாதப்பா, நான் வத்தலை குண்டில் ஹாப்பியாக இருக்கேன், குண்டுக்கிட்டு போடாமல் ஒல்லியாகவே நல்லாவே இருக்கேன் அப்படிலாம் சொல்லி அவர் கிண்டல் பண்ணுவார். சரி இருந்தாலும் ஒரு விசிட்டு ஒரு 6 மாதம் வரத்துக்காக கிளம்பி இங்கே வரும்போது பக்கத்து வீட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிற போது வைக்கிற போது அந்த பொண்ணு சந்தோஷமாக இவங்கள்ட்ட பழகிறது இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு இவர் மூத்த பொண்ணோட ஞாபகம் அடிக்கடி வர, ஐயோ நம்ம பொண்ணு நல்ல பொண்ணாச்சே, வளர்ந்து நல்லபடியாக இருக்கும் இந்த பொண்ணு மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட உயிராக இருக்கார். அண்டு ஒரு வெள்ளைக்கார பொண்ணுக்கும் இவருக்கும் அந்த பொண்ணும் பாவம் நல்லா பழகுது இன்னசென்ட்டாக. அப்படிப்பட்ட போது அந்த பொண்ணு ஏன் இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வீட்டில் போய் சொல்லிச்சுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கும். நிச்சயமாக அவர் பையன் சுரேஷுக்கு நம்பவே முடியல. நம்ம அப்பா கதிரேசன் அந்த மாதிரி டைப்பே கிடையாது, அந்த பொண்ணு ஏதோ தப்பாக நினச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போலீஸ் என்கொயரியில் அங்கே விஷயத்தை விசாரித்து கதிரேசன் பாவம் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் ஒன்றுமே தப்பு பண்ணலையே, அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்க, ஏதோ பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா பொண்ணு சொல்கிறது பொய்யா சொல்லும், நீங்கள் அடிக்கடி இந்த பொண்ணை கட்டிக்குவீங்க, அதுதான் அங்கிள் கிமியா ஹக்குன்னு சொல்லும்
அப்போ நான் ஹக் பண்ணுவேன், அவ்வளோதானே. 14-15 வயசு பொண்ணு நீங்கள் தேவையில்லாத போதெல்லாம் ஹக் பண்ணியிருக்கீங்க, ரைட் அப்படின்னு சொல்ல, ஐயோ அது கேட்கத்தான் ஹக் பண்ணுவேன், இல்லைன்னா கிட்ட கூட போக மாட்டேன் அப்படின்ற போது அந்த பொண்ணு அடிக்கடி அதனுடைய பெட்டெல்லாம் கூப்பிட்டு வருமா அவங்க வீட்டுக்கு. ஆமாம், அவங்க வீட்டில் 2 நாய் 2 பூனைக்குட்டி இருக்கு. அடிக்கடி நாய்களை கூட்டிகிட்டு வரோம், சமயத்தில் பூனைக்குட்டிகளையும் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இப்போ கூட நேற்றுக்கு பூனைக்குட்டிலாம் கூப்பிட்டு வந்தது, நான் கூட ரொம்ப சந்தோஷமாக இந்த பூனைக்குட்டிங்களை கூப்பிட்டு விளையாடிட்டு இருந்தேன், கூப்பிட்டு விளையாட்டு இருந்தேன். அப்படியா, என்ன மாதிரி விளையாடுவீங்க பூனைக்குட்டின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் ஒரு விஷயத்த, சாக்கிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, டடன் டண்டன் டடன் டண்டன் டடன் டண்டன். அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க நீங்கள்? பாவம், இந்தியாவிலேருந்து வர பல பேருக்கு இங்கே சொல்கிற மாதிரி கேட்டு கிட்டன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அங்கே பூனைகளை ரொம்ப அன்பாக வேற ஒரு வார்த்தையில் கூப்பிடுவாங்க. அந்த வார்த்தை இங்கே ரொம்ப கெட்ட வார்த்தைங்க, ரொம்ப கெட்ட வார்த்தைங்க. அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி அவர் பாவம் தெரியாமல், அதாவது இங்கே வந்து கொஞ்சம் வருஷம் இருந்தவங்களுக்கு அது தெரியும், ஐயோ இது கெட்ட வார்த்தை, இது சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் அந்த மனுஷன் பாவம் அப்பாவி அந்த வார்த்தையை சொல்லி 4 தடவை கூப்பிட அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகி, ஏன்னா இது ஒரு கெட்ட வார்த்தையை அடிக்கடி சொல்கிறாரு இவர்னு சொல்லிட்டு மனசில் ஏதோ அவருக்கு கல்மிஷம் இருக்குன்னு வீட்டில் போய் போட்டு கொடுக்க கன்ஃபியூஷன். இப்போ போலீஸில் உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லி கேட்டிருக்காரு கதிரேசன். அதை அமெரிக்கன் போலீஸுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள சுரேஷுக்கு பாடாப்பட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் பிரிட்டிஷ் போலீஸ்காரன் இருந்தான். அவன் ஹே ஹீ இஸ் ரைட், இங்கிலாந்துலேயும் அப்படிதான், நாங்கள்லாம் பூனைக்குட்டியை கேட் கிட்டன்னு சொல்கிறத விட அதிகமாக கூப்பிடுவோம். அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த மனுஷன். அதை இந்த பொண்ணு தப்பாக நினச்சிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங்னு சொல்லி கதிரேசனை வீட்டுக்கு விட, அபாடி அப்படின்னு ஒரு பெரிய பெருமூச்சை சுரேஷ் விட்டு, கதிரேசன் அப்போ என்னடா நான் தப்பு பண்ணேன், அந்த பொண்ணு பூனைக்குட்டிகளை கொண்டாந்தது, விளையாடினோம் நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக, அந்த பொண்ணு ஏன் என்னை பற்றி அந்த மாதிரி சொல்லிச்சுன்னு போது, ஐயோ அப்பா அது ஒரு தனி கதைப்பா, நல்ல காலம் தலைக்கு வந்து தலைப்பையாடு போச்சு, இதுவே பூனைகளை பார்த்தா கண்ணை பிடிக்கப்பா, அதை கூப்பிடுற வேலையே வச்சுக்காது நீ சொல்ல கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.